எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்கன்னா, பங்குனி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். அதாவது இந்த விசுவாவசு வருடத்துடைய கடைசி மாதம்னு சொல்லக்கூடிய பங்குனி மாத பலன்கள். அப்போ நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 1ஆம் தேதி, அதாவதுன்றது பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை. ஆங்கிலத்துக்கு சொல்லணும் அப்படின்னா 15ஆம் தேதி மார்ச் மாதம்தான் இந்த பங்குனி மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுது. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா திருவோண நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில், மகர ராசியில், மீன லக்னத்தில், அது போக பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய திசையில் 281 டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த விசுவாவசு வருடத்துடைய கடைசி மாதம் அப்படின்றது இந்த மாதத்தோட வருஷமும் முடியுது, மாதமும் முடியுது. அப்போ இந்த மாதிரி தருணத்தில், அதாவது மேசராசி முதல் மீனராசி வரை பிறந்தவங்களுக்கு இந்த பங்குனி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் கொஞ்சம் ஆதாரப்பூர்வமாக இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். சிம்ம ராசி நேயர்களே, சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு ஏதோ பிறந்தோம் ஏதோ வாழ்ந்தோம் அப்படின்னு இல்லாமல், உழைப்புக்கு தகுந்த உயர்வு, வயசுக்கு தகுந்த வளர்ச்சி, நம்ம வாழ்வாதாரம் நல்லா இருக்கணும் அப்படின்னு எப்பயுமே ரொம்ப அட்வான்ஸாக திங்க் பண்ணுற ராசி எனக்கு தெரிஞ்சு சிம்ம ராசி தான். சிம்ம ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் கத்துவீங்க, கோவப்பட்டால் பேசுவீங்க, டென்ஷன் ஆவீங்க, மனசில் ஒன்று வச்சுக்க தெரியாது. மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேச தெரியாத ராசி தான் இந்த சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு அதிபதி யாருன்னா சூரியன். மற்ற ராசிக்காரங்களை விட சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்பயுமே பாருங்கள் வேகன்றது அதிகம், சரிங்களா? அந்த வேகம் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும். எதுக்காக நான் அந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய ராசியாதிபதி சூரியன் இப்போ எத்தனாம் இடத்துல உட்காந்துருக்கிறாருன்னா 8ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். 8ஆம் இடம் சொல்கிறது ஆயுள் ஸ்தானம். பொதுவாக ஒவ்வொரு மனிதரும் நினைக்கிற முதல் கேள்வி என்ன தெரியுங்களா? கஞ்சி குடித்தாலும் ஆரோக்கியமான உடம்பாக இருக்கணும், நோயினோடு இல்லாத சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வேணும், இல்லைங்களா? கோடி கோடியாக பணம் வச்சுக்கிட்டு நோயினுடைய வாழ்கிற வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாங்க. கஞ்சி குடித்தா கூட நான் நிம்மதியாக இருந்தால் போதும். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த 8ஆம் இடத்துல தான் உங்கள் ராசி அதிபதியை இப்போ உட்காந்துருக்கிறார். அப்போ 8ஆம் இடத்துல போய் உங்கள் ராசிக்கு அதிபதி போய் சூரியன் போய், அதாவது மீன ராசியில் உட்காந்துருக்கிறாருன்னா ஆயுள் ஸ்தானம். அப்போ நிறைய பேருக்கு பார்த்தோன்னா இந்த ஹெல்த் விஷயம்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். இதெல்லாம் ஒவ்வொரு மாதம், இந்த மாதம் குறையுமா, இந்த மாதம் மாறுமா, இந்த மாதம் தீருமா, இந்த மாதத்துலேயே தான் நம்ம நல்லா இருப்போமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பெல்லாம் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக இந்த மாதம் ஓரளவுக்கு உங்களுக்கு சீராகவே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் உங்கள் ஹெல்த்தை கொஞ்சம் கண்டிப்பாக கவனமாக பார்த்துக்கோங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சு உணவே மருந்து அப்படின்ற மாதிரி உணவு ஃபுட்டு மட்டும் கரெக்டாக எடுத்துக்கோங்க. 1000 டென்ஷன் இருக்கும், 1000 வேலைகள் இருக்கும், அதை விட்டுருங்க. வேலைக்கு சாப்பிட்ருங்க. டைம் இல்லையா, 4 இட்லி சாப்பிட்ற நேரத்தில் 2 இட்லியாக சாப்பிட்ருங்க. கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு மெடிசன் டேப்லெட் போகிறவங்க போட்டுக்கோங்க. இந்த மாதம் உங்கள் ராசியாதிபதியே ஆயுள் ஸ்தலத்தில் வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு சுகர் இருந்தாலும், ப்ரெஷர் இருந்தாலும், அதாவது கொலஸ்ட்ரால் இருந்தாலும், சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்துட்டு இருந்தாலும் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு அதனோட தொந்தரவுகள் இருக்காது. அதனால் கொஞ்சம் கவனமாகவே ஹெல்த் இந்த மாதம் பார்த்துக்கிறது நிச்சயமாக உங்களுக்கு நல்லது, சரிங்களா? இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில், அதாவது சூரியன் இந்த மாதம் முழுவதுமே 1ஆம் தேதியிலிருந்து பங்குனி 30 வரைக்குமே அவர் மீன ராசியில் தான் இருப்பார். இந்த வருடத்துடைய கடைசி மாதம், இந்த மங்களகரமான விசுவாவசு வருடம் இந்த மாதம் கடைசி மாதம். அதாவது இந்த மாதத்தோட வருஷமும் முடியுது, மாதமும் முடியுது. அடுத்தது புத்தாண்டில் புது மாதத்தோட உங்களை நான் சந்திக்க போகிறேன். அப்போ அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சூரியன் உங்களுக்கு ஹெல்த் விஷயம் இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் சப்போர்ட் பண்ணுவார். நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக நம்பிக்கையாக இருக்கலாம், இதில் மாற்றம் கிடையாது. அதே மாதிரி அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு புதன், அதாவது 2ஆம் இடம் தனஸ்தானத்துக்கு அதிபதியும் 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா உங்களுக்கு புதன் தான். ஆனால் அந்த புதன் பகவான் உட்கார்ந்துருக்கிற இடம் பாருங்க 7ஆம் இடத்துல.
அதாவது கலஸ்தர ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார். அப்போ இந்த திருமண வரன் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இன்னைக்கு சிம்மராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா, அதாவது 7ஆம் தேதிக்கு மேலே 27ஆம் தேதிக்குள்ளார அந்த 20 நாளில் உங்களுக்கு திருமண வாய்ப்பு கண்டிப்பாக உங்களை தேடி வரும். சப்போஸ் இதுக்கு முன்னாடி பார்த்துருந்து அது ரிஜெக்ட் ஆகியிருந்தா கூட அது கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே சமயத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா, நான் ஒரு தலைப்பட்சமாக லவ் பண்ணுறேங்க, இல்லைங்க நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம், அவங்க குடும்பத்துக்கு பிடிக்கல, எங்கள் குடும்பத்துக்கு பிடிக்கல, இந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது 7ஆம் தேதிக்கு மேலே 27ஆம் தேதிக்குள்ளார அந்த 20 நாள் நிச்சயமாக உங்களுக்கு திருமண வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், காதல் விவகாரம் தடைகள் விலகும், பொதுவாக குடும்பத்தில் இருக்கிற சஞ்சலங்கள் சரியாகும். சரிங்களா? ஏன்னா முதல்ல ஏன் ஒரு வாரம் நல்லா இல்லைன்னா புதன் பகவான் இப்போ வக்கரத்தில் இருக்கிறார். அதனால் நீங்கள் என்னதான் முயற்சி பண்ணினாலும் முதல் 7 நாள் உங்களுக்கு எடுத்த முயற்சி எல்லாம் தடையாக தான் இருக்கும். ஏன்னா புதன் பகவான் வக்கரத்தில் இருக்கிறார் இல்லையா, வேலை செய்ய மாட்டார், இயல்புக்கு மாறாக தான் வேலை செய்வார். கடைசி 3 நாள் ஏன் வேலை செய்ய மாட்டார்னா, புதன் பகவான் போய் நீச்சம் அடைகிற ஒரே ஒரு வீடு எதுன்னு பார்த்தா மீன ராசி தான். மீன ராசியில் போய் புதன் போய் நீச்சம் அடைஞ்சிருவார். அப்போ வேலை செய்ய மாட்டார். அதனால் எப்படி பார்த்தாலும் முதல் 7 நாள் கடைசி 3 நாள் நல்லா இல்லை. அப்போ இடப்பட்ட அந்த 20 நாள் நல்லா இருக்கு, நம்பன காரியம் உங்களை தேடி வரும். சரிங்களா? அதுக்கு நம்ம ஜாதகமும் நம்மளோட திசா புத்தியும் நமக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக அந்த காரியம் உங்களுக்கு நடந்தே தீரும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதியும் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியும் யாருன்னா இந்த சுக்கிரன் தான். பொதுவாக சுக்கிரன் பாருங்க உங்களுக்கு 8ல் உட்காந்துருக்கிறாரு. அப்போ 8ஆம் இடத்துல உட்காந்த கிரகம் வேலை செய்யுங்களா? ஏன்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். 6ஆம் இடம் 8ஆம் இடம் 12ஆம் இடம், இந்த 6, 8, 12 கூடியவன் வந்து வேலை செய்ய மாட்டாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இன்னைக்கு சுக்கிரன் போய் உச்சமடைகிற ஒரே ஒரு வீடு எதுன்னு பார்த்தா மீனராசி தான். புதன் பகவான் நீச்சமாகிற வீடு மீனராசி, சுக்கிரன் வந்து உச்சமாகிற வீடு பார்த்தீங்கன்னா மீனராசி தான். அப்போ சுக்கிரன் வந்து இப்போ உச்சத்தில் இருக்கிறார். உச்சம்னா அதிர்ஷ்டம். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் 100 டிகிரியில் இருக்கும். அந்த 100 டிகிரியில் இருக்கக்கூடிய கிரகம் அதாவது நீச்சம் அடையும் போது அந்த கிரகம் வேலை செய்யாது, செயல் இழந்துருவார். அதே உச்சம் அடையும் போது 100 டிகிரியிலிருந்து 200 டிகிரிக்கு போய் அவர் நமக்கு நல்லது பண்ணுவார். அதனால எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு சுக்கிரன் வந்து உச்சமா இருக்கிறது உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு. அதுவும் உங்களுக்கு தைரியஸ்தானத்துக்கு அதிபதியே. இது எத்தனை நாள் பார்த்தீங்கன்னா முதல் 11 நாளைக்கு. ஏன்னா 12ஆம் தேதி எல்லாம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு மாறிடுவார். அதனால எப்படி பார்த்தாலும் முதல்ல உங்களுக்கு அந்த 11 நாள் சூப்பராக இருக்கும். நான் வண்டி எடுக்கலான் இருக்கிறேங்க, தொழில் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கிறேன், பொதுவாக ஒரு வீட்டுக்கு தேவையான இந்த ஆடம்பர பொருட்கள் வாங்கலான் இருக்கிறேன், ஏதோ ஒரு சுபகாரி செய்யலான் இருக்கிறேன் அப்படின்னா, ஏன்னா சிம்ம ராசிக்கு இப்போ வந்து அஷ்டமத்து சனின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி பார்த்தா இன்னைக்கு 2.5 வருஷம் ஒரு தடவை தான் சனி மாறும். மாதம் மாதம் சனி மாறுவாரா? மாற மாட்டார். அப்போ நம்ம ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா நிச்சயமாக நான் சொன்ன மாதிரி இந்த வீட்டு வேலை, அதாவது கட்டட வேலை, நம்ம வந்து ஆபீஸ், அதாவது சேஞ்ச் பண்ணுறது, ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, புதுப்பிக்கிறது, ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி விஷயமெல்லாம் சம்மந்தப்பட்ட வேலைகளெல்லாம் இந்த டைமில் ஆரம்பித்தா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா போகும். முயற்சி எடுங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் 4ஆம் இடத்துக்கு அதிபதியும் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா இந்த செவ்வாய் தான். அப்போ செவ்வாய் பகவான் எங்கே இருக்கிறாருன்னா உங்களுக்கு 7 இருக்கிறார். பொதுவாக செவ்வாய் மட்டும் நல்லா இருந்துட்டார் அப்படின்னா 2 விஷயம் நம்ம நம்பலாம். ஒன்று, கடன் பிரச்சனை குறையும் அப்படின்றது நம்பலாம். 2வது என்னன்னா, கஷ்டங்கள் ஒரு பக்கம் டிராவல் பண்ணிட்டு இருந்தாலும் அதாவது நமக்குள்ளார ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பார். உங்களால் முடியும், நம்புங்க, இந்த முயற்சி எடுங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ செவ்வாய் மட்டும் நல்லா இருந்துட்டா இந்த கடன் பிரச்சனை மேக்சிமம் அந்த அளவுக்கு எதுவும் இருக்காது. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு சிம்ம ராசிக்கு அதாவது உங்களுடைய நீங்கள் வாழ்கிற இடத்துக்கு இப்போ வந்துட்டீங்க. அதனால் நிச்சயமே இதுக்கு மேலே உங்களோட வாழ்வாதாரம் நல்லா தான் இருக்கும், நீங்கள் பயப்பட வேண்டாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து உங்களுக்கு யாருன்னா புத்திரஸ்தானத்துக்கும் 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கும் அதிபதி தான் இந்த குரு. ஆனால் குரு வந்து உங்களுக்கு எங்கே இருக்கிறாருன்னா 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. 11ஆம் இடம் அப்படின்னு சொல்றது வந்து லாபஸ்தானம். லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறது நிச்சயமா நல்லது. ஆனால் லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறது நல்லது தான். ஆனால் எனக்கு நல்லா இல்லைங்களே, யூடியூப் பார்த்தாலும், இன்ஸ்டாகிராம் பார்த்தாலும், ஃபேஸ்புக் பார்த்தாலும் என் நேரம் ரொம்ப மோசமாக இருக்குது. சொல்கிறவங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் என் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குன்றீங்களா? ஒரே ஒரு காரணம் தான். எப்போ இருந்து உங்களுக்கு கஷ்டம்? டிசம்பர் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு கஷ்டம்.
2025 டிசம்பர் 7ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு கஷ்டம். ஏன் கஷ்டம்னா குரு பகவான் இப்போ அவர் வக்ரத்தில் இருந்தார் 94 நாட்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி டிசம்பர் 7ஆம் தேதியிலிருந்து மார்ச் 11ஆம் தேதி வரை 94 நாளாக மிதுன ராசியில் வக்ரத்தில் இருந்தார். அதனால தான் உங்களுக்கு வந்து ஒரு கிணத்துல போட்ட கல் மாதிரி இருந்தீங்க. சரிங்களா? எதையுமே சாதிக்க முடியாமல், சம்பாதிக்க முடியாமல், 10 ரூபா மிச்சப்படுத்த முடியாமல், கையில் இருக்கிற இருப்பு வச்சு தான் ரன்னிங் பண்ணிட்டு இருப்பீங்க. இதில் நிறைய பேருக்கு வெளிநாடு வெளி மாநிலம் போனவங்களுக்கெல்லாம் வேலை பறி போயிருக்கும், வேலையில் குழப்பம் கொடுத்துருக்கும், வேலையில் சிக்கல் இருக்கும், மன அழுத்தம் இருக்கும். மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏன் வந்தோம், யாருக்காக வாழ்கிறோம், எதுக்காக இருக்கிறோம் புரியாத ஒரு புதிராகவே இருக்கும். அந்த கவலை வேண்டாம். போன மாதம் 27ஆம் தேதி அன்னைக்கே குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு. அதனால் இதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்து உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறாரு. நீங்கள் இதை அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். சரிங்களா? சரி நேயர்களே, அதாவது உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுன்றது கேட்டுக்கிறனுங்க. நன்றி.